ஹாய் ஹலோ திஸ் இஸ் ஸ்ரீகிரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொடைக்கானலில் இருக்கிற 5 முருகன் கோயில் பற்றி. தாண்டிக்குடி பாலமுருகன், வில்பட்டி வெற்றி வேலப்பர், குறிஞ்சி ஆண்டவர், சுயம்பு வேலாயுத சுவாமி, மன்னவனூர் கும்பூர், பூம்பாறை குழந்தை வேலப்பர் முருகன் கோயிலுங்க. நாங்கள் முதல்ல போனது தாண்டிக்குடி பாலமுருகன் கோயில். இது 4500 அடி உயரம் உள்ள ஒரு மலையில் அமைஞ்சிருக்குதுங்க. முருகன் சிவன் பார்வதி கிட்ட ஞானப்பழத்திற்காக கோபப்பட்டு இந்த மலைக்கு முதலில் வந்ததாகவும் இங்கிருந்து பழனிக்கு மயில் மீது அமர்ந்து தாண்டி குதித்ததாகவும் சொல்கிறாங்க. இது ரொம்ப பழமையான கோயில். இங்கு வாழ்ந்த ஆதி மனிதர்கள் இந்த முருகனை வழிபட்டதாகவும் இங்கு பாலமுருகனோட பாதம் பாறையில் இறக்கிய அமைஞ்சிருக்கு. அதே போல் வேல், மயில், சர்ப்பம், சுனை தீர்த்தம்லாம் அந்த பாறையிலேயே இருக்குதுங்க. ஆஞ்சநேயர் முருகனை வழிபடுதல். கோவிலிலிருந்து தொலைவில் உள்ள ஒரு மண்மேட்டில் ஒரு 75 அடி தொலைவில் ஒரு மண்மேட்டில் இயற்கையாக ஒரு அந்த மண்ணைத்தான் இங்கே விபூதி பிரசாதமாக வழங்குறாங்க. ஆதிகால மனிதர்களோட, அதாவது 2600 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களோட வீடு இங்கே, ஆதி மனிதர்கள் வீடு இங்கே இருக்குதுங்க. குட்டி குட்டியாக அங்கங்கே இருக்குதுங்க. ரொம்ப அழகான அமைதியான இடம். அவ்வளோ அழகாக இயற்கையான ஒரு சூழலில் அழகாக முருகன் இருக்கார். இதில் இறங்கி போனோம்னா தான் நம்ம முருகனோட பாதம், அந்த சுனை தீர்த்தம், மயில், யானை, சர்ப்பம், அதனுடைய சிலை அந்த அந்த இருக்கிற மாதிரியே ஒரு அந்த பாறையில் இருக்குங்க. அது இயற்கையாகவே தோன்றியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதே போல் கோயில் மேற்க பார்த்து இருக்குது. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம்னா ஆதி முருகன் சொல்லி ஒரு குட்டியாக ஒரு சிலை, ஆனால் அதில் கையில் வேல் கிடையாது. இதுதான் முருகனோட பாதம் இருக்கிற இடம். இங்கே தெரியுதுங்க பாதமே குட்டியாக, அந்த பாதத்தோட அழுத்தம் தெரியுது. இதுதான் அந்த ஆதி முருகன். கிழக்க பார்த்து இருக்காருங்க. கையில் வேல் கிடையாது. அது ஒரு இது மாதிரி கொடி மாதிரி இதை வச்சிட்ருக்கிறாரு. இங்கே சித்தர் ஒருத்தரும் இருக்காருங்க. இது ஆதி மனிதர்களுடைய வீடு. நாங்கள் அடுத்ததாக வில்பட்டி வெற்றி வேலப்பர் கோயிலுக்கு போனோங்க. கொடைக்கானலேருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க. இது உலகத்தில் முதல் முருகன் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. போகர் முனிவரால் வடிவமைக்கப்பட்ட சிலை, கற்சிலைங்க அது. அதாவது தலம்பரம் குறிஞ்சி செடி, பழனி தவபாசன சிலையும் பூம்பார தசபாசன சிலைக்கும் முன்னாடி கற்சிலையால் செய்யப்பட்ட முருகன் சிலை. முருகன் அப்படி ஒரு அழகுங்க. இந்த கோயிலில் சிவன் முருகனோட சிலை ஒரே கருவறையில் இருக்குதுங்க. இது 1000 வருட பழமையான கோயில். பாண்டியன் மன்னர்களால் கட்டப்பட்டது. கூன் பாண்டியன் அப்படிங்கிறவர் தான் இந்த கோயிலை புனரமைச்சிருக்கிறாரு. மீன் சின்ன அடையாளம்லாம் இருக்குங்க. பழனி தண்டாயுதபாணி கோயில், பூம்பாரம் முருகன் கோயில், வில்பட்டி வெற்றி வேலப்பர் கோயில், இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்குதுங்க. நாங்கள் அடுத்ததாக போனது குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுங்க. 12 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கும் அரிய குறிஞ்சி மலர் பூக்கும் இடமா இந்த புகழ்பெற்ற முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கிய ஆன்மீக ஸ்தலம். 1936 லேடி ராமநாதன், திருமதி லீலாவதி ராமநாதன் என்பவரால் கட்டப்பட்ட இக்கோயில் பழனிமலை மற்றும் வைகை அணையின் இயற்கை எழில் கொஞ்சம் காட்சியை வழங்குது. இந்து மதத்தை தழுவிய ஐரோப்பிய பெண்ணால் கட்டப்பட்டது. வைகாசி விசாகம், தைப்பூசம், கந்த சஷ்டி இதெல்லாம் இந்த விழாக்கள்லாம் இங்கே சிறப்பாக இருக்குதுங்க. அடுத்தது கொடைக்கானல் அருகே உள்ள மன்னவனூர் பகுதியில் கும்பூரில் அமைந்துள்ள சுயம்பு வேலாயுத சுவாமி கோயிலுக்கு தான் போனேங்க. மனித கைவினையின்றி தானாக தோன்றிய சுயம்பு முருகன் கோவில். சக்தி, சிவன், முருகன் ஒரே சிலையாக இருக்காங்க. இங்கேருந்து பழனிக்கு சுரங்கப்பாதை இருக்குன்னு சொல்கிறாங்கங்க. இதுவும் பாண்டிய மன்னர்களால் புனரமைக்கப்பட்ட கோயில் தான். மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்குதுங்க. ஒரு டைனோசர் இது கூட இருந்துச்சு. அது என்னன்னு தெரில, ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஆனால் போகிற வழி கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ரொம்ப அப்படியே ஸ்லோப்பெல்லாம் கண்ணா பின்னாடி தான் பயமாக இருக்கும் அந்த வழியில் போகிறது. ஆனால் நாங்கள் போனது கொஞ்சம் வெயில் காலங்கிறதுனால ஒரு மாட்ரேட்டாக ஒரு ஆஃப் இது தான் இருந்துச்சுங்க, குளிர்ச்சியெல்லாம். இதுதான் அந்த கோயிலுங்க. நம்ம நார்மலாக முருகனோட முகத்தை பார்த்து தானே வணங்குவோம். ஆனால் இங்கே கும்பூரில் இருக்கிற சுயம்பு வேலாயுத சுவாமி முருகன் கோயில் முதுகை பார்த்து தான் நம்ம வணங்க முடியும். அவர் கேரளா பழனி மலையை பார்த்து இருக்கிற மாதிரி நிற்கிறாருங்க. முருகன் நேர் எதிர பழனி மலை அங்கே இருக்குது. பழனி மலை மட்டும் இல்லாமல் பூம்பாறை போகரின்
தடமும் இங்கே இருக்குங்க. கொடைக்கானல் முருகனின் மலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே 5 முருகன் இருக்கிறதுனால. இன்னொன்று இடனா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் நம்ம நடந்து போகணுங்களாம். மேலே மலைப்பகுதியிலலாம் சொல்கிறாங்க. தெரியல அது என்னென்னு. அங்கே வேல் மட்டும் இருக்குது, சிவன் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே அகத்தியர் போகர் சிலை இருக்குதுங்க. கொடைக்கானலே முருகனோட மலை தான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார் அங்கே இருக்கிறவர். இதுக்கப்புறமா நாங்கள் பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோயிலுக்கு போனோங்க. சீனாவிலிருந்து திரும்பின போகர் சுமார் 10 முதல் 12 நூற்றாண்டுகளுக்கு பிறகு போகர் பழனி ஆண்டவர் சிலையை கட்டி முடித்தாருங்களாம். பழனி மற்றும் பூம்பாறை மேற்கு வயல்களில் நடுப்பகுதியில் மேலும் ஒரு நவபாசன சிலையை கட்டினார். சேர வம்சத்தின் மன்னரால் கட்டப்பட்ட இந்த கோயில் கல்வெட்டுகளில் கல்வெட்டின்படி தற்போது அதன் அமைவிடம் யானைக்காடு, அதாவது போகர் வனம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. 3000 ஆண்டு பழமையான கோயில். மேற்கு தொடர்ச்சி மலைப்பாதையில் பசுமையான வயல்களுக்கு நடுவே அமைந்த அழகிய ஸ்தலம். போகர் சீனாவிலிருந்து திரும்பிய பின் குழந்தை வடிவில் முருகனை பிரதிஷ்டை செய்ததால் இந்த கோயில் குழந்தை வேலப்பர் கோயில்னு இதை சொல்கிறாங்க. இத்தலம் இயற்கை மற்றும் நல்ல அழகான ஒரு இதுதான். இயற்கையும் பக்தியும் ரெண்டும் இணைந்த இடம்தான் இந்த பூம்பாறை முருகன் கோயிலுங்க. இது தசாபாசன சிலை. அருமையான இடங்க. ஆனால் சிவன் சன்னதி எல்லாமே இருக்குது. நாங்கள் 5 முருகன் கோயிலுக்கும் சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடம்லாம் போய் பாருங்கள். இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம்தான். இங்கே நார்மலாக நம்ம வைகாசி விசாகம், கந்த சஷ்டி எல்லாமே இங்கே நடக்குது தான். அந்த பூம்பாறையே அவ்வளோ அழகான ஒரு கிராமந்தாங்க. அதுக்கு நடுவில் அழகாக நம்ம முருகன் இருக்கார். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.